திமுக காரங்களுக்கு தமிழக வெற்றிக் கழக கொடியை பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க போல. மயிலாடுதுறை தீப்பாய்தல் அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் இளைஞர் ஒருவர் தமிழக வெற்றிக் கழக கொடியுடன் தீ மிதித்தார். இதை கண்ட சிலர் அந்த இளைஞரிடம் தாவேகா கொடியை பிடுங்கி அந்த இளைஞரை விரட்டி அடித்தனர். இந்த வீடியோ இணையதளத்தில் மிகவும் வைரலானது. சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். தீ எதுக்கு மிதிக்கிறாங்க? அவங்களுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்கும், அவங்களுக்கு வேண்டுதல் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த இளைஞரும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரணும்னு அவர் வேண்டியிருப்பார். அதனால தான் அவர் தாவேகா கொடியோட அந்த தீயை மிதிச்சிருக்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த இளைஞர்கிட்ட இருந்து தமிழக வெற்றி கழக கொடியை பிடுங்கிறதுக்கோ இல்லை அந்த இளைஞரை துரத்துறதுக்கோ இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆனால் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க. அந்த இளைஞரை துரத்தின அந்த நபர் திமுக நிர்வாகி. அவருக்கு தாவேகா கொடியை கண்டதும் அவருக்கு காண்டாயிடுச்சு. அவ்வளோதான் விஷயமே, வேறு எதுவுமே இல்லை. இது மட்டும் இல்லை, 2026 தலைவர் விஜய் தான் ஆட்சிக்கு வரப்போகிறாரு.